ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி சொன்னதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தாத்தா காவேரி நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் இருக்கே இல்லைம்மா, உனக்கு ஒட்டு மொத்தமாக உன்னுடைய பிரச்சனைக்கா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நீ கிடைக்கும், கண்டிப்பாக நீ கவலைப்படாமல் இருன்னெல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி நம்ம காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காவேரி தாத்தா கிட்ட தாத்தா நான் வருத்தப்படுறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது தாத்தா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத ராகினி பார்த்துடுறாங்க. ராகினி பார்த்துட்டு நேராக ரூமுக்குள்ள போறாங்க. யாரும் இல்லை, இப்போ இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ராகினி அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பார்த்துடுறாங்க. இது என்ன அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கே, காவேரி விஜய் நல்லா போட்டிருக்கு, காவேரி சைன் பண்ணியிருக்கா, விஜயும் சைன் பண்ணியிருக்காங்க, அப்படி அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் படிக்கிறாங்க. ராகினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே ராகினி என்னது, அப்ப விஜய் காவேரிக்கு ரெண்டு பேருக்கும் நடந்திருக்க கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னடா இது, இதை பற்றி நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே, விஜய் காவேரி நிஜமாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சா ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கே, இதை வச்சு காவேரியை தாராளமாக வீட்டை விட்டு தரத்திடலான்னு சொல்லிட்டு ராகினி முடிவு பண்ணுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.